வீரமாகேந்திர திருவிளையாடல். சூரபதுமனுடைய மனப்பான்மையை தெரிந்து வந்து எனக்கு சொல்ல கடவா என்று முருகப்பெருமானால் திருச்சீரலை வாயிலிருந்து அனுப்பப்பட்ட பெருமை வாய்ந்த மகாவீரத்தின் மிக்க வீரபாகு தேவர் கந்தமாதன பருவத்தில் பாத தாமரைகள் பொருந்த நின்று விஸ்வரூபம் கொண்டு தெற்கு நோக்கி பாய்ந்தார். அப்படி பாய்ந்தபோது இலங்கையின் வடபாகத்தில் செறிந்த சேனைகளுடைய வீரசிங்கன் யாழிமுக சூரன் மகன் முதலிய பேர்கள் வீரபாகு தேவரை கோபித்து எதிர்த்து மடிந்தார்கள். பின்னர் வீரமா மகேந்திரபுரியை சார்ந்த வடகிழக்கு சஞ்சரிக்க சேனைகள் அவ்வீரபாகு தேவர் கண்டார். அங்கு 4 வெள்ளம் வீரர்களோடு கோரனும் அதிகோரத்திற்கு நிலைமையை அவர் உணர்ந்து கொண்டு தெற்கு வாயிலில் சென்று 1000 யானை தலைகளை உடைய இரக்கமற்ற அசுரன் மடியும்படி அழகு விலகுகின்ற தம்முடைய கால்களினாலேயே துவைத்துவிட்டு மேற்று வாயிலை அடைந்தார். சிவந்த மேனியை உடைய வீரபாகு தேவர் அங்கே தமது விஸ்வரூபத்தை அடக்கி கொண்டு மேலை வாயிலுள் புகுந்து சூரபதுமன் வீற்று இருக்கும் கொழுமன்றத்தை அடைந்தார். அங்கே எவரும் வியந்து பாராட்டும்படி அவ்விடத்தில் வீரபாகு தேவருக்காக ஒரு சிங்காசனம் தோன்றி விளங்குமாறு செய்தருளினான். தமது மேனியில் அமைந்துள்ள உறுப்புகளின் அழகு பிரகாசிக்க, கரத்தை ஏந்தியுள்ள வாளினால் பிரகாசிக்க, நல்ல புன்சிரிப்பின் விளக்கம் பிரகாசிக்க, அச்சிங்காசனத்தில் அமர்ந்த பெரும் நலமுடைய வீரபாகு தேவரை சூரபதுமன் பார்த்து, அடா, உன் வரலாற்றை கூறுவாயாக என்று கடவிய கடவுக்கு முன்னே வீரபாகு தேவர், எம்பெருமான் இளம்பெருமானே, அறிவாயாக, படிப்ப காலத்தில் அப்பெருமான் திருவுருவிலிருந்து எல்லா அண்டங்களும் தோன்றுவனவாம். அழிப்பு காலத்தில் அவைகள் அவ்வுருவின் கண்ணையே ஒடுங்குவனவாம். இவ்வுண்மையினையும் அறிவாயாக. அடா என்பது முதலிய சிறு மொழிகளை இனி நீ செப்பற்க. குற்றமற்ற தேவர்களுடைய சிறையை நீக்கி செங்கோல் செலுத்தி வருவாயாக. அங்கனம் செய்யாவிடில் பலவித மாய வித்தைகளை வல்ல தாரகாசுரனும் கிரௌஞ்சம் அடைந்த கதியை நீயும் அடைய நேரிடும் என்று இவ்விடத்தை உனக்கு சொல்லும் பொருட்டுக்காகவே பேரொருளாகிய என்னுடைய பெருமான் உன்னை உன்பால் விடுத்த தன்மையினை நீ உய்த்துணர்வாயாக என்று கூறியவளவில் சூரபதுமன் தனது மீசையை முறுக்கிக் கொண்டு வெகுன்று பின்வருமாறு புகழுற்றான். சிறுவர்களை கொன்ற வீரத்தை என் முன் சொல்லும் இவனை முன்னே கொல்லுங்கள் என்று 1000 வலிய வீரர்களை ஏவி நின்றான். வீரமும் அழகும் பொழிய விளங்கிய வீரபாகு தேவர் ஆர்ப்பரித்து மிகவும் வெகுண்டெழுந்த அவ்வீரர்களை கொன்று மேலெழுந்து வந்து வன்மையுடன் உயிர் நீங்கும்படி அவனை புடைத்து இன்னும் எதிர்த்து வந்த அவனுடைய சேனையை பெருக்கத்தை எல்லாம் வலிமையுடைய கோபுரம் ஒன்றை பெயர்த்தெடுத்து அதனை ஒரு கையால் வீசி எறிந்து கொன்று பின்னரும் 50 வெள்ளமாக எதிர்த்து வந்த காலப்படைகளை எல்லாம் விஸ்வரூபம் கொண்டு 2 கால்களாலும் கைகளாலும் நாசம் பண்ணினார். இதன் பிறகும் தன்னை தாக்கி வந்த அசுரர்களாகிய 1000 புயம் படைத்த வீரர்கள் பிணமென நிலத்தில் விழும்படியாக மாமரத்தை பிடுங்கிக் கொண்டு ஆகாயத்தில் பாய்ந்து பூமியில் அவர்களை அடித்து, அந்த வீரபாகு தேவரின் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் என் தேவனே, என்னை யாழும் ஈசனவன், திருப்புகழ் பாடியருளிய மெய்ஞானிக்கும் ஈசனவன். திருமகேந்திர திருவிளையாடலுடன் 10 வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 2ஆம் 10 வீரபாகு தேவர் முன்னிலை. வலிமை பொருந்திய அசுரர்கள் வாழ்கின்ற வீரமகேந்திரபுரத்தின் சிறந்த சீர்மை குலையும்படி வீரபாகு தேவர் செய்துவிடவே அங்கனம் செய்தவனை பிடித்து கொள்ளுவேன் என்று கூறிக்கொண்டு சூரபதுமன் மகனாகிய வலிய வஜ்ரபாகு என்பான் விரைந்து வந்தான். அவ்வாறு வந்தவனோடு 4000 வெள்ள கணக்குள்ள வலிய சேனைகள் வந்து வளைந்தன. அவைகளை கண்டு புன்னகை கொண்ட வீரபாகு தேவர், சின்னா பின்னம் படுத்தியதெல்லாம் இங்கே வர்ணித்தல் இயலாத காரியம், ஆயினும் சிறிது விவரிக்கின்றேன். ஒளிவீசா நின்ற அழகிய உடம்போடு எதிர்த்து வருகின்ற வீரன் இப்போதே மாய்ந்து போகும்படி ஆயுதங்களால் மோதுங்கள் கிளியுங்கள் என்று கத்துஞ்சின கொண்ட வீரர்கள் ஏறி வருகின்ற தூசி என்னும் குதிரை தூசி நிலை அடைந்தன. நெடிய கடல் சூழ்ந்த இம்மாநகரில் புகுந்து நம்மை கொல்லும் சிங்கம் போன்ற இவன் யார் என்று விசாரிக்கும் பெருந்தன்மையும் இரக்கமில்லாத பேய் போன்ற அசுரர்கள் ஏவுதலால் எதிர்த்து கூட்டமாக கூடிய கரியன் என்னும் யானைகள் எல்லாம் வீரபாகு தேவர் செய்கையால் வெந்து கரிகுமிழ்கள் ஆயின.
அழகிய தேவர்களின் தூதன் என்று சொல்லும் இவனை கொள்ளல் நமது கடமை என்று சொல்லிக்கொண்டு வீரபாகு தேவரை தேடி வரும் செந்நிறம் உடையவர்களின் கரிக்கப்பட்ட சிவந்த சேனாமுத்திரங்களை எல்லாம் கொடிய கழுகுகளும் பருதுகளும் மகிழ்ந்துண்ணும் பொருட்டு செங்கடல் என்னும் இரத்த கடல்களாயின. பெரிய புலிகளைப் போலவும் பெரிய யானைகளைப் போலவும் நம்முடைய இரும்பை ஏற்றி கைகளை அசைத்து கொண்டு வீரமொழிகளை பேசும் கருநிற உடையவர்களை எல்லாம் பருத்த பிணங்களை கிழித்து தின்னும்படியான பருக்கள் பிரகாசிக்கின்ற பேய்களுக்கும் கரும்பும் அடைகளுமாயின. இடிக்கூட்டம் எழுந்து முழுக்கும் மெல்லை வரையில் நீண்டு நின்று அசைத்தலை செய்யும் அழகு இனிது பொருந்திய வர்ணித்தற்கென்னா வீரமுடைய வடித்தெடுத்த அம்புகளையும் வீரர் பெயர்களை எழுத பெற்ற பல வகை நிறக்கொடி கூட்டங்கள் எல்லாம் பூமியில் கிடக்கும் படற்கொடி திரள்கள் வாயின. புலால் நாரும் இறைச்சிகளை தின்றும் கூட்டமாக கூடி வரும் வீரர்களும் கைகளால் இரு தொடைகளையும் தட்டி கொண்டு சக்கரம் போல் சுழன்று வரும் வீரர்களும் ஆயுதங்களை அசைத்து கொண்டு கடலை போல பரப்பி வரும் வீரர்களும் குழுமிய இடைப்படைகள் என்னும் நடுப்படைகள் எல்லாம் இடைப்படியும் கொம்பரை விட்டு விலகியுள்ள வாகிய சருகுகள் ஆயின. தன் வலிமைகளையும் அறிவையும் இழந்த வீரர்கள் ஓடிவிட மனம் புழுங்கி நின்ற வஜ்ரபாகு விரைந்தான். அப்போது மழைக்காலம் வந்தது. எனவே வீரபாகு தேவர் வீரமகேந்திரபுரமாகிய அப்பகுதியை விட்டு ஆகாய வழியில் பாய்ந்து சென்றார். அவ்வாறு சென்ற வீரருடைய பெருமானே திருவருட்டி புகழ்கள் பாடிய அருணகிரிநாதருடைய பெருமான். வீரமகேந்திர திருவிளையாடல் 2ஆம் பத்து வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 3ஆம் பத்து வீரபாகு தேவர் முன்னிலை. சூரபதுமன் மந்திர ஆலோசனை. மேகங்கள் தவளும் உயர்வு வாய்ந்த மதில்கள் சூழ்ந்த வீரமகேந்திர நகருக்குள்ளே இருள் சூழ்ந்த இரவிலே மாலை பொருளும் மார்பினை உடைய அசுரர்கிறைவன் சூரபதுமன் தர்மகோபனும் திசை மதக்கிரியை வாகனமாக கொண்டவனுமாகிய போர் விருப்பம் வலிமை உடைய முதன் மந்திரியோடு பின்வருமாறு சொல்லத் தொடங்கினான். மற்றைய மந்திரிகளையும் படை வீரர்களையும் தகுதியான சுற்றத்தினரையும் வரிசைப்படி அழைப்பாயாக என்று கூறினான். அவ்வண்ணமே பிரதான மந்திரியின் எச்சரிப்பின்படி சூரனது இருப்பிடம் வந்தேதிய எல்லா அசுரர்களும் முன்னிலையிலும் நான் சொல்வதை யோசனை செய்வீர்களாக என்று கூறி சொல்லுற்றான். நம் தேவர்களை சிறையிட்ட வகையை பற்றி இந்திரன் இருதோறும் இறைவன் பால் முறையிட்டான். அவன் ஒரு குலவி பருமையுடையானை அழித்து கற்புடைய சசிமானாலனே இச்செய்வனால் உனக்குற்ற துயரை போக்கிக்கோள் என்று கூறிய நெறியால் அவ்விளைஞன் நவவீரர்கள் பல வீரர்கள் திரண்ட தோள்கள் படைத்த வலிய பூத சேனைகளாகிய இவர்களோடும் தேவர்களும் நண்பு பாராட்ட வெள்ளிங்கிரியை விட்டு பூமியில் இறங்கி தனது நீண்ட வேலாயுதத்தால் மாயம் வெல்ல தாரகா கிரௌஞ்சன் என்பவரை வதைத்து தண்ட பவலம் செய்து திருச்செந்தூர் என்னும் ஊருக்கு வந்து ஒரு வீரனை தூதன் என்று சொல்லும்படி அனுப்பினான். ஒருவனே பழமை அழகு மிக்க இலகையை அழித்து சூரியன் போல ஆகாச வழி போந்து நமது அவை கண் வந்து தன் தலைவனுடைய பலவாகிய புகழை எடுத்தோதி தேவர்களை சிறையிலிருந்து விடுவிப்பாயாக. தவறின் விரைவாக உன் குலம் நாசம் அடையும், உன் உயிர் மலிவடையும். இம்முடிவு எம்பெருமானாகிய குமர கடவுளுடையது, இதனை கவனிப்பாயாக என்று வீரம் பேசி வலிமை மிக்க நம் புதல்வனையும் ஊரையும் நாசம் செய்து ஆகாயமாய் சென்று விட்டான். நாளை பொழுது அவனுடைய தலைவன் நம் மீது படையெடுத்து வருவான் என்று கூறி முடித்தான். அங்கனம் தத்தம் வாதம் பேசவல்ல இளைஞரோரும் மந்திரிமார் முதலியோரும் பல்வேறு கதைகளை செய்து கொண்டிருக்கும் போது நற்கணம் உற்ற சிங்கமுகராசன் பெரும் வலி பொருந்திய சூரபதுமனுடைய அடிகளை வணங்கி நாம் போர் தொடுப்போமாயின் தேவர்களே வெற்றி பெறுவார்கள். மரணம் என்பதை அறியாத நமது இடத்தில் இப்போது வீரர் பலர் மாண்டு போயினர். இங்கு வரும் இளைஞன் நித்தியனாகிய முழுமுதற் கடவுளே ஆவான். இதை நன்கு உணர்வீராக. அழிவற்ற தேவர்களை துன்புறுத்தி எவர் வாழ்ந்தார்கள்? நீரே சொல்லும். குறைவற்ற வாழ்வை நாம் பெறுவதற்கு எம் மொழிகள் பயனளிக்கும். மண்ணாசை நீத்த தவசிகளையும் ஓதரிய மறை வல்லோரையும் பெண்களையும் தாயையும் தந்தையையும் ஞானசாரியையும் குளிர்ந்த அழகுள்ள மாலை புனைந்த தேவர்களையும் இளைஞர்களையும் நலிவுறுத்தல் துன்பம் தரும் நரகமாம்.
திருப்புகழ் பாடிய முனிவர் தன்மையில் விருப்பமுடையீர். இவ்வாறு அவன் சொன்னவுடன் மாயையின் தலைமகனாகிய சூரபதுமன், அன்பார்ந்த தம்பியே, அச்சிறுவனை யுத்தம் புரிய வருகை செய்தமை ஆயினும் ஒரு வலிமைக்கோன் மிக்க புறப்பட்டு பலம் பொருந்திய சேனையோடு வராமல் இருந்தாலும் தேவர்கள் வெற்றி அடைந்து மகிழ மாட்டார்கள் என்று கூறினான். வீரமகேந்திர திருவிளையாடலுடன் 3ஆம் பத்து வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 4ஆம் பத்து வீரபாகு தேவர் முன்னிலை. சூரபதுமன் மந்திர ஆலோசனை. அத்தேவர்கள் பார்க்கடல் விடும் போர் பரவி நம்மவருக்கு துன்பம் செய்த வஞ்சகர்களே ஆவார்கள். சிவபெருமான் திருவுள்ளம் உவந்து எனக் கழித்த வலிமை பொருந்திய வரங்கள் பயனல்லவா ஒளியுமோ என்று சூரபதுமன் மேலும் சொன்னான். இவ்வார்த்தையெல்லாம் உய்த்துணர்ந்த சிங்கமுகராசன் தனது முன்னோனை நோக்கி விரோதமற்ற சொற்களை நன்கு சொல்லுற்றான். அச்சை எந்த மொழியிலுள்ள வேதத்தாலும் அளவிட முடியாத பரஞ்சோதியாம். அது நம்முறை உரைக்கவும் மனத்தினாலோ அளவிடவும் முடியுமோ? அஞ்செந்நாயிறு போல விளங்கும் அச்செய்யோன் பரமேஸ்வரர் வடிவம் காட்டும் போது சூரியன், நட்சத்திரம், அக்னி ஆகிய இவையெல்லாம் பிரகாசிக்க மாட்டா. அது ஆகாய சுடரெல்லாம் பிரகாசிப்பதற்கு காரணம் அவனது திருமேனியே ஆகும். அழகிய அக்னியும் யமனும் அவன் ஏவலின்படி நடக்கிறார்கள். பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்னும் 5 மூர்த்திகளும் மற்றும் உள்ளோரும் அவனது சத்திய சங்கற்ப கட்டளையை வசனமாக வேற்றிருக்கின்றனர். இயங்கிய பொருளும் நிலையற்ற பொருளுமாகிய யாவும் வராதனாகிய அவனது வலிய வாக்கின் வசத்தில் உள்ளன. உயிர் உள்ளனவும் இல்லானவுமாய் பறந்து கிடக்கும் எல்லா பொருளும் சிறப்பும் வியப்புமாய் உள்ள அவனது சிறப்பும் சிற்றளவேயாம். எண்ணில்லாத ருத்ர கோடிகளுக்குள்ளே அவன் காலக்கினி ருத்ரன், வீட்டுவனுக்குள்ளே அவன் வெள்ளிய பெரிய ஆதிசேஷன் என்னும் அழைக்கப்படும் விஷ்ணு, சுவர்கவசம் பிரசாதபதிக்குள்ளே பிரம்மன் அவன், அரக்கருக்குள்ளே நல்ல நிருதியாவான், மனுக்களுக்குள்ளே சுயம்பு ஆவான், தேவருக்குள்ளே இந்திரனாவான், ஒளியுடைய பொருட்களுக்குள்ளே அக்னியாவான், பலவான்களுக்குள்ளே வாயு ஆவான், பெருநிதிகளுக்குள்ளே குபேரனாவான், நீர்வாழும் உயிர்களுக்குள்ளே பெருமை பொருந்திய வருணனாவான், அஷ்டவசுகளுக்குள்ளே பகவான் ஆவான், நதிகளுக்குள்ளே கங்கையாவான், பேதிகர்களுக்குள்ளே இமயமாவான், நல்ல மருத்துவருக்குள்ளே அஸ்வினி தேவராவான், துவாதசம் உள்ளே ஆதித்தனாவான், பறவைகளுக்குள்ளே கருடனாவான், ஏகாதேச ருத்ரர்களுக்குள்ளே சங்கரனாவான், அஷ்டத்திக்கு பாலகருக்குள்ளே பெரும் பிரகாசமுடைய ஈசனாவான், பெரிய யானைகளுக்குள்ளே ஐராவதமாவான், அழகிய காந்தியோடு கூடிய காந்தவர்களுக்குள்ளே சித்ரானவனாவான், நல்ல தேவ அடியாருக்குள்ளே நாரதன் ஆவான், இனிய தேவர்களால் போற்றப்படும் பிரம்மவருடிகளுக்குள்ளே வசிஷ்டராவான், வலிய தலையில் ரத்தனம் படித்த பாம்புகளுக்குள்ளே வாசிகை ஆவான், மிருகங்களுக்குள்ளே சிங்கமாவான். மற்ற உலகிலுள்ள தேவர்கள் அழகிய மனிதர்கண் முதல்வனாக வாழும் எல்லா உயிர்களிடத்தும் காணப்படும் செல்வமும் அறிவும் விலகுகின்ற ஒளியும் கல்வியும் வீறுபடுமாகிய எல்லா அந்த சமாதரனாகிய செய்யோனது மகிமையே ஆகும் என்று கூறினான். இங்கு கூறிய யாவும் சிவபெருமானே கூறி முடித்த பின்பு இங்கு யாம் விருத்து கூறுவதென்றால் நீடிய 100 கோடி ஆனாலும் அது முடிவடையுமோ என்று உரைத்தருளினான். பெரும் புகழை பாடிய முனிவர் கொண்ட தலையன்புடையீர். வீரமகேந்திர திருவிளையாடல் 4ஆம் பத்து வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 5ஆம் பத்து வீரபாகு தேவர் முன்னிலை. சூரபதுமன் மந்திர ஆலோசனை. மூங்கிலின் பெரிய முளைகளை ஒத்த தந்தங்கள் விளங்கிய சிங்கமுகராசன் பெரிய சிங்காசனத்தின் மீது அமர்ந்து சூரபதுமனது சந்நிதி முன்பே மறுபடியும் இம்மொழிகளை புகழ்வோன் ஆயினான். மன்னரே,
பரிசுத்தமான கைலை மலையில் சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இச்சொற்களை பெரியோர்கள் கூறி அன்போடுணர்ந்து வடியே இங்கு எடுத்துரைத்தேன் என்றார். வீரத்தோடி வந்து தூதன் கூறியவை யாவும் மெய்யே ஆம். நீர் அக்கடவுளை சிறுவன் என்று அவமதிப்பதால் அநாதி நித்தியனாய சிவபெருமானை இகழ்ந்த பாவம் தொடரும். இது நம் நலனையும் கெடுக்கும். உம்மையும் எம்மையும் நன்குலத்தவரையும் அழிக்கும். ஓர் மரத்தின் சிறிதாய் காணப்படுகின்ற காய் ஒன்றே விருஷ மூலங்களுக்கெல்லாம் விதைகள் நிறைந்திருக்க பெற்றுள்ளது. இதை உய்த்துணர்வீராக. அச்செய்பருவ அழகோனுக்கு மேலாக சொல்வதற்கு யாதொரு பொருளும் இல்லை. சொன்னார் பகைமை நிரம்பிய சிவ துரோகம் என்றே உணர்வீராக. உம்முடைய புதல்வர்களுக்குள்ளே தவமுடையரது வித்தையோடு 3 சிரம் படைத்த இரணியனுக்கு இங்கே வழி பேசும் பானுகோபன் சிறந்த வானக மாட்டான். வீரமொழி கூறும் ஏனையர் பேச்சையும் பொருளாக கொள்ள வேண்டாம் என்று சொன்ன சிங்கமுகனை நோக்கி சூரபதுமன், எனது வாழ்வு அழியுங்காலம் மீதுவென கருதினால் மனமுடைய மாலை பூண்ட இளைஞன் சொல்லை மதித்து அதனை யான் பேணிக் கொள்ளும் தலால் வரம் கூடிய லாபம் யாது புகழ்வாய் என்று வினவினான். அதனை உணர்ந்த சிங்கமுகன், நன்றாக கூறினீர் என்று விதிமறி கொண்ட விடை பகரத் தொடங்கினான். காலமெனும் தத்துவம் இவ்வேலாயுத கடவுள் வசத்தே உள்ளது. முன்பு நீர் சூலாயுத கடவுளிடமிருந்து நெடிய செல்வமும் ஆயிலும் பெற்றவரே. இம்முருகனிடத்தும் அழகிய மங்கையர், ஆடை, ஆபரணம், உணவு, அமளி நிரம்பிய வாசனை திரவியம், தாம்பூலம், இனிய முள் செறிந்த பாடல் என்னும் போகங்களை பராக்கிரமத்தையும் தகுதியான ஆயுளையும் பெறலாம். இப்போது நாம் அரும்பெரும் தவம் செய்தாலும் நாம் விரும்பினால் நமக்கு முன்னே அவன் அன்போடு எழுந்தருள்வான் என்று சொல்ல வலிய சூரபதுமன், அன்பு நீங்காத சிறப்புடைய என் தம்பி, நீ கூறியபடியே அவன் ஒப்பற்ற பெரிய தேவனாயின் அவன் விடும் வேல் எனது உடம்பை பிளக்க யான் முடிவடைதல் எனக்கு பெருமையே ஆகும். பெருமை வாய்ப்பதோடு யான் செய்துள்ள பாவமெல்லாம் பாரும். அறிவு பெருகும். நல்ல தருமமெல்லாம் வரும். அருமையாக நமக்கு இப்போது கிடைத்துள்ள செல்வத்தினும் பெரியது கிடைக்கும். இவ்வாறு இம்மை மறுமை என்னும் இருத்திரம் மேன்மையுள்ள முருவேன் முதிர்ந்த கரும்பை உண்ணாது விடுதலும் உண்டோ? இது குற்றமற்ற பாலிலே தவறி வீழ்ந்த இனிய வாழைப்பழம் அன்றோ? யான் கருதுகின்றபடி அவன் தேவர் சூழ வரும் ஒரு சிறுவனாக இருப்பின் அவன் சேனைகள் அச்சத்தினால் ஓடிவிடும்படி எனது பெருமை பொருந்திய பற்பல வெள்ள கணக்கில் உள்ள சேன சமுத்திரம் ஒன்று சொல்ல பூரித்த குதிரை, காலால், தேர், யானையாகிய அவற்றையும் இவ்வாறு அண்டங்கோலங்கரும் நன்கு எழுப்புவேன். இதனாலும் பயன் கிடையாவிடிலே எனது ஆட்சியில் இருக்கும் அண்ட அடுக்குகளுக்கெல்லாம் எண்ணிய சேனைகளை கொண்டு வெற்றி அடைவேன். அவற்றாலும் வெற்றி கிடைக்காவிடின் வரத்தின் வழி பெற்ற ஆயுதங்களாலும் அடர்ந்த மாயவித்தை வன்மைகளாலும் நந்தா ஆகிய மாயையின் துணைவிடாலும் நன்றாக வெல்லுவேன் என்று கட்டுரைத்தான். இங்கிருந்த மந்திரிமார்களும் சரியென்று ஒப்புக்கொண்டனர். அருணகிரிநாத முனிவரது அன்பு கொடையீர் சிங்கமுகராசன் இவ்விரண்டு முடிவுகளுக்கும் உடன்படுகிறேன் என்றார். யானும் பல்வகை போர்கள் செய்வேன் என்று கூறினார். சூரபதுமன் மகிழ்வெய்தி தம்பியை தழுவிக்கொண்டு அவ்வண்ணமே செய்வாயாக என்ற பின் மந்திர ஆலோசனை சபை கலைந்தது. வீரமகேந்திர திருவிளையாடல் 5ஆம் பத்து வீரபாகுதேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 6ஆம் பத்து வீரபாகுதேவர் முன்னிலை. 2ஆம் நாள் போர். 2ஆம் நாள் போரில் யானை முகத்து தாரகாசுரன் புதல்வன் அசுரேந்திரன் சீரெடுக்கும் போது குன்றின் ஒத்த தோல் படைத்த வீரபாகுதேவர் தமது வில்லை வளைத்தனர். வளைத்த வில்லினால் எழுந்த பானங்களை பார்த்த அசுரேந்திரனும் கூறிய பானங்களை செலுத்தி வீரபாகுதேவர் வில்லை அடித்த பொழுது பழுது அடையா பெற அவ்வீரர் வேறொரு வில்லை எழுந்தி அவ்வசுரனுடைய வில்லையும் தனிப்படை தேரையும் அழித்து அவனுடைய தோலை மற்றும் தலையையும் வாள் கொண்டு வெட்டினார். வாளை ஏந்தி அசுரேந்திரன் இவ்வாறு மாண்டவுடன் சூரபதுமன் அசுரர் படை ஓடுவதை உணர்ந்து முருகன் அன்பை தாயகமாக பற்றியிருக்கும் கணங்கள் பூமியின் கண் வீழ்ந்து மாழ்கும்படி தனது வில்லை பலம் பொருந்த வளைத்து குணத்தோணி செய்தான்.
அதனை அறிந்த பூதசேனை தலைவர்கள் சூரபதுமனே நில், அளவுக்கு அதிகமான களிப்படையற்க என்று கூறி சமர் செய்தார்கள். புது கோமலை என்னும் தலைக்கற்புடைய பெண்மணியின் காதலுக்குரியவனை ஆகிய அச்சூரன் விரைந்து செல்லுதலை கொண்ட கோடிக்கணக்கான பானங்களை ஏவி அவர்களை தரையில் வீழ்த்தி விட்டான். பூத தலைவர்கள் வீழ்ந்து விட்டதை கண்ட லக்ஷர்கள் நியாவளி போர் செய்வதை பார்த்து சூரபதுமன் இச்சிறுவர்களோடு மகா போர் வீரனாக யான் போர் புரியும்படி நேர்ந்ததாயிற்றே என்று கூறி பழுதற்ற 1000 வாளிகளை ஏவி அவர்களை வில்லையும் முறித்து விட்டான். மலையையுத்து விளங்கும் தோள்களில் மனங்கமழும் மாலை அணிந்த சூரன் பின்பு வில்லை இழந்து அவர்களுடைய தேர்களையும் ஒளி வீசும் 1000 அன்புகளால் அழித்து விட்டான். அவர்கள் உடம்புகளை தொலைத்து விட்டான். லக்ஷர்கள் அயர்ந்து விட்டதை பார்த்த வீர மார்த்தாண்டன் சூரன் மீது பானங்களை செலுத்தினான். சூரன் ஏவிய பல பானங்கள் துன்பத்தை அறியாத மார்த்தாண்டனது கைவில்லை அடித்து மார்பை பிளந்து அவனை பெரிய தரையிலே தள்ளிவிட்டன. இந்நிகழ்ச்சியை கண்ட கலக்கமறியா வீரராகத்தன் சினந்து வந்து போர் செய்தான். வில்லை வளைத்து இழுத்து பானமலை விடாது சொரிந்தும் பயன் காணாத அவ்வீரராகத்தன் வாளினால் வெல்லுவேன் என்று தனது பெரிய வாட்படையை கை கொண்டனன். குற்றமற்ற அருணகிரிநாதர் மனம் போன்ற மனமுடையீர், பின்னடைந்ததை காண்போம். வீரமகேந்திர திருவிளையாடல் 6ஆம் பத்து வீரபாக தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 7ஆம் பத்து வீரபாக தேவர் முன்னிலை. வாளேந்தி அவ்வீரராகத்தன் ஒப்பற்ற வில்லை தாங்கிய வலிய சூரபதுமனது திண்மை கொன்ற தோளில் பாய்ந்து அவன் வில்லை வெட்டும் செயலை கொண்டான். அங்கனம் வெட்டும் பெருமை பெற்றுக்கொள்ள இயலாது அவ்வாளை முறிந்து போயிற்று. பின்பு சூரன் கால் கொண்டு தாக்கிய அடியினால் அவ்வீரராகத்தன் பிரம்மாண்டத்திற்கும் அப்பால் உள்ள வெளியை அடைந்தான். வாறு போய் திரும்பி அவன் பூமி மேலே விழுந்தான். அது கண்டு என்னோடு பொறுத்து என்னும் வீரமொழி விழும்பி பானமொழி பொழிந்து வீரமகேந்திரனை பிரணவ சுவாமியோடு போராடி வந்த நெஞ்சமுடைய சூரபதுமன் கோபித்து செல்லும்படியான 100 பானங்களை ஏவி அடுக்கிவிட்டான். வீரம் பொருந்திய ஆயுதங்கள் படைத்த அசுரனே, என் மீது படைகளை விடு, பார்ப்போம் என்று வீரதீரன் அம்புகளை சொரிந்தான். அப்போது சூரன் ஏவிய ஒளிப்படையு 14 பானங்கள் சென்று அவ்வீர கலல் அணிந்த வீரனை மூச்சிர்த்து வீழும்படி செய்துவிட்டன. பின்பு வீரமகேசன் பெரிய வேலாயுதத்தை எறிந்தவுடன் அது அழகிய வீரவிழலை தாங்கிய சூர மார்பிற்கு பட்டு பொடியாய் போயிற்று. என் வலிமையை நீ அறியாய் என்று கூறி ஏவிய பானங்கள் ஏலினார் சிறந்த வீரமகேசனும் தோள்கள் துளைக்க பெற்றவனாய் மூர்ச்சை அடைத்தனான். அழகிய வீரகேசரியானவன் பல பானங்கூட்டங்களை செறிந்து சேனையோடு கூடிய வெய்ய அசுர சிங்கமாகிய சூரபதுமனது முன்பு பாய்ந்து அவன் வலி பொருந்திய மார்பில் அறைந்தான். அங்கனம் சிவந்த அக்கேசரியின் கைத்தான் பிளந்தது. அப்படி சண்டை செய்த அக்கேசரியின் வெய்ய சூரன் பிடித்து இங்கே சஞ்சரிப்பாயாக என்று கூறி ஒரு திசையிலே எரிந்து சிரித்தான். தலையில் அணிந்த சிறந்த ஆபரணங்கள் நன்கு அழகு செய்யும்படி விளங்கியுள்ள வீரபுரந்தரன் எதிர்த்து செலுத்திய எஸ்திரமானது சூரனுடைய பருமனும் வலிமையும் பொருந்திய வஜ்ர தேகத்தில் பொடி பொடியாய் போயிற்று. வீரபுரந்தரும் வன்மை பொருந்திய சூரன் ஏவிய பல பானங்களை பெருந்துன்பம் அனுபவிப்பன் ஆயினான். வலிமை பொருந்திய தோழனாகிய வீராந்தகன் வெய்ய சூரனது மேனியை பார்த்து இவன் வன்மையும் பேரழகும் உடைய வடிவிலானவன் என்று மெச்சி பல பானங்களை செலுத்தினான். சூரபதுமனும் 1000 கொடி பானங்களை உந்துதலால் வலி அவ்வீரனுடைய வில்லையும் தேரையும் தோள்களையும் பிளந்தான். வீரராந்தகன் இவ்வாறு வீழ்ந்தவுடன் பெருமை வாய்ந்த வீரபாகு தேவர் தமது ரதத்தை ஏற்று பெருமிதத்தோடு செலுத்தி தேவ வைக்குறியாகிய சூரனை எதிர்த்தார். போராகிய மாண்பு கொண்டு நின்ற சூரனும் இவன்தான் நமது அவைக்களத்து தூதனாக வந்து நம்மூரின் வளத்தை அளித்தவன் என்று சினவி அம்புகளை எடுத்தான். இவ்விருவரும் விடுத்த பான தொகுதிகள் பெரிய விண்ணுலகிலும் பெரிய மலைகளிலும் கரிய பெரிய கடல்களிலும் பூமியிலும் நெருங்கிய கார்மேகங்களிலும் மற்ற தலங்களிலும் தொடர்ந்து சென்றன.
விளங்குகின்ற அழகும் வலியும் வாய்ந்த வீரபாகு தேவர் ஏவிய 100 கணைகள் சூரபதுமனது நெற்றியிலே பட்டழிந்தன. சூரன் ஏவிய ஒளி வீசும் மொட்டும் வலிய பானங்களால் வீரபாகுவினது தோளில் ஒன்று தொலைத்துண்டது. உண்மை தெளிந்த அருணகிரிநாதர் காட்டி அருளிய நெறியை நம்பும் ஒரு விளக்கத்தை உடையீர், இன்னும் கூற வேண்டியதை கூறுவோனாக. வீரமகேந்திர திருவிளையாடல் 7ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 8ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை. தன்னுடைய தேர்ப்பாகர்களுடைய உடம்புகளில் சிவப்பு மிக்க இரத்தமானது பெருக்குதலை கண்ணுற்ற சூரபதுமன் வீரபாகு தேவருடைய பெரிய தேரை அம்பினாலே தகிர்த்து மகிழ்ச்சி கொள்ளுதலை கண்ட அவ்வீரபாகு தேவர் வேறொரு தேரில் அமர்ந்து விரைந்து செல்லத்தக்க பல படைகளை செலுத்தி நாராயணன் முதலிய தேவர்களுடைய படைகளையும் பிரயோகித்தார். அவைகள் சூரபதுமனுடைய உடம்பின் கண் வீழ்ந்து பொடி பொடியாய் ஒளிந்தன. பின்பு குற்றமில்லாத வீரபாகு தேவருடைய நீண்ட வில்லானது முறியும்படி 15 பானங்களால் ஏவிய அச்சூரனது உடம்பை துளைப்பாயா என்று வீரபாகு தேவர் எறிந்த வேலும் முனை மடங்கி வீழ்ந்து விட்டது. இதன் பின்னே சூரபதுமன் எறிந்த பெரிய தண்டாயுதமானது வீரபாகு தேவரது மார்பின் மேலே விழுந்தவுடன் அவர் தேரிலேயே மூர்ச்சையாகிவிட்டார். அன்றைய நாள் வீழ்ந்து கிடந்தெழுந்த கொண்டவர்களோடு அவரும் மூர்ச்சை தெழுந்தெழுந்து 3வது நாளில் பகைவருன் மேற்கு வாயிலை அடைந்தார். 3ஆம் நாட்போர். அடைந்த வீரர்களே, பூத படைகளே, வெய்தென வாயிலை வளைந்து கொள்வீர்களாக என்று கட்டளையிட்ட வளவில் அவர்கள் வஞ்சனம் கூறி செய்யும் செய்கையினை பார்த்த சூரர்களுக்குள்ளே புலிமுகம் படைத்த அசுரன் இவர்கள் தலைகளை துணிப்பேன் என்று வாளேந்தி தாவி வந்தான். அப்படி வந்தவனை செவ்வேட்பரமனது பூத சேனைகளுக்குள் திறமை வாய்ந்தவனாகிய சிங்கன் என்பவன் நீ எவனடா என்று கூறி அவனை பிடித்து கொன்றுவிட்டான். அதன் பின்பு வாய்வு வேகமுடைய வீரபாகு தேவர் கோட்டை அரண்களை எல்லாம் நுண்களால் ஒள்ளியலில் நொறுக்கி விடுங்கள் என்று பணிந்து உலாவிருந்தார். பூத வீரர்கள் அக்காரியத்தை செய்துவிட்டு கோபுரங்களையும் பெயர்த்து நகருக்குள்ளே எறிந்தார்கள். வீரபாகு தேவர் ஊருக்குள் புகுந்து விண்ணும் திசைகளும் நடுங்க நமது பெரிய வில்லை வளைத்து அக்னி சாஸ்திரத்தையும் குற்றமற்ற வாயு சாஸ்திரத்தையும் ஏவி பல பக்கங்களையும் நெருப்பு கரையாக்கினர். இந்த நெருப்பை தணிக்கும் பொருட்டு சூரபதுமனே வாளால் 2 வந்து யுகந்த கால மேகங்கள் எல்லாம் உருமாறி சிதைந்தோடி மறையும்படி நெருப்பை கக்கும்படியான காந்தி வீசும் பானங்களை வீரபாகு தேவரும் விடுத்தார். அந்த போராட்டத்தை சூரபதுமனுடைய ஓர் இளைய குமாரன் கண்ணுற்றான். குற்றமற்ற அவ்விளைய குமாரனாகிய ரணியாசுரன் சொல்லுற்றனானான். யான் முன்னரே குற்றமற்ற பரமசிவனே கார்த்திகேயனாய் வந்துள்ளான் என்று கூறினேன். அதனை என் தந்தையார் புறக்கணித்துவிட்டு இத்துன்பமாகிய அவமதி சிரிப்புக்குள்ளானார். ஆயினும் யான் சமர் செய்வேன் என்று சொல்லி அந்நாள் ராத்திரியில் யுத்தகலம் என்னும் அஸ்திரங்களை இறைத்து மூடி வீரவார்த்தை பேசினான். அவன் அப்போது வீரபாகு தேவருடைய எதிர்ப்பிற்கு முன்னிற்க மாட்டா கடலின் மறைத்து கொண்டான். அதன் பின்பு இவ்வாறு வீரெழுந்த அவனுடைய தம்பியாகிய அக்னி முகசுரன் வந்தான். தன் இளமை பருவத்தில் சந்திரனை பிடித்து துன்புறுத்திய அவன் போர்க்களத்தில் வந்து நின்ற நாள் 4ஆம் நாளாகும். அற்றை நாள் அவன் ஒரு காளியை ஆதரித்து அன்போடு ஏவ அவள் தன் 8 கணைகளின் பலத்தையும் இழந்து ஓடும்படி ஒளிமயமான வீரபாகு தேவர் அவளது மார்பிலே அறைந்தார். அப்படி செய்த தேவரது மகிழ்ச்சி சந்த செய்யுள்களில் பாடிய அருணகிரிநாதர் கொண்ட மகிழ்ச்சியாதோ அதுவே. வீரமகேந்திர திருவிளையாடல் 8ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று. வீரமகேந்திர திருவிளையாடல் 9ஆம் பத்து. வீரபாகு தேவர் முன்னிலை. ஒப்பற்ற பராக்கிரமத்தை உடைய வீரபாகு தேவர் நெருப்பை போலிலிருந்து வரும் அக்னி மகாசூரன் ஏவிய சரணங்கள் எல்லாம் கரியை போல கருகி ஒளிவடையும். பாவிகளாகிய மற்ற அசுரர்கள் பிரயோகித்த ஆயுதங்கள் எல்லாம் பொடிபொட்டொழியவும் போர் புரியான் என்ற அவ்வசுரன் மாய்ந்து போகவும் உக்கிரமாக சண்டை செய்தார்.
அக்னிமுகன் ஆவி துறந்தவுடன் அவனுடைய பானங்களால் சிவலோக சேர்ந்த இம்முடைய தம்பிமார்கள் வீரகேசரி, வீரமகேந்திரன், வீரமகேசன், வீரராட்சசன், வீரமார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன் என்னும் 7 சிறுவர்களையும் ஈண்டு கொணர்ந்து என் முன் வரும்படியாக செய்வாயாக என்றொரு பானம் ஒன்று எய்தி யமனுக்கு விடுத்தார். அரிய உவகையராகிய அவ்வீரபாகுதேவர் அது கண்ணுற்று யமனும் அக்காரியத்தை செவ்வனே செய்தான். அப்படி செய்த யமன் நல்லன்போடு மறைந்தவுடன் சூரபதுமனாகிய அரசனுக்கு அனுகூலம் உறுதி பயக்கும் மொழிகளை கூறிய அவ்வரசனுடைய முதன் மந்திரியாகிய தருமகோ பானவன் வலிமையோடு விடுத்த வஜ்ராயுதத்தை வீரபாகுதேவர் தம் வலிமையில் பிடித்து பெருமையோடு வந்த அவ்வசுரன் மாண்டு போகும்படி அவன் மீது திருப்பி எறிந்தனர். 5ஆம் நாட்போர். யுத்தம் தொடங்கிய 5வது நாளில் பெருமை பெற்ற பூத வீரர்கள் பொருகை முழக்கும் அழகு மிகுதியாய் பானுகோபன் தான் அழிந்துள்ள சத்திக்க வல்ல பெரிய வீரக்கடல் ஒலிக்க தன்னை சூழ்ந்து வரும் பெரும் படைகளோடு அக்னியைப் போல அமர்க்களத்தை அடைந்து பின்வருமாறு சொல்லுவனாயினன். நீங்கள் இங்கிருந்து கொண்டு யுத்தம் செய்யும் பகைவர்களுடைய உயிரை வாங்குங்கள். ஆகாயத்தை நின்று கொண்டு சண்டை செய்வது எனது வேலை என்றான். அப்போர் வீரர்களும் வலை வலை எதிர் எதிர் என்று சொல்ல பல துறைப்பட்டு யுத்தங்களை நன்கு செய்தார்கள். அவ்வாறு போராடும் அந்த அசுரர்களை மிதி மிதி, வெட்டு வெட்டு, பொடி பொடி, கண்கள் பஞ்சடையும்படி அரை அரை, இடுப்பிலும் மார்பிலும் உதை உதை, நீண்டு பெருந்தலைகளை நெறி நெறி, கழுத்தை அரி அரி, தோள்களாகிய பெருமலைகளை இடி இடி, பிசை பிசை என்றும் பங்காளர்கள் செல்கின்ற தேர்களை எடு எடு, அவற்றை தரையின் மீது மோதி பொடி பொடி, கணைகளை கடி கடி, காய்ந்து சருகெனும்படி அத்தேர்களை வதை வதை, மார்பகத்தே தீயொளி முழுங்குகின்ற கடை கடை, கைகளையும் கால்களையும் தறி தறி, தலையையும் எலும்பையும் உடை உடை, நீண்ட கழுத்தையும் ஒடி ஒடி என்றும் பிரம்மத கனகர் மொழிந்தபடியே அசுரர் சேனை அணிகள் பிணமனைகளாய் குவிந்தன. ஒளி பொறிந்து வடிந்திய வேலாய்ந்த வீரபாகுதேவர் ஆகாயத்தில் பேரொளி எழும்படி ஒரு போர் கூத்தாடும் போது உதிர மழுகும் என வண்ணமாய் ஒரு தலை துள்ளி வீழ்ந்தது. அத்தலை சூரபதுமனது மகன் சிரசி என்று விரலையறிந்து தேவர்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். பூமியை நோக்கி பாய்ந்து வரும் வெற்றியுடைய வீரபாகுதேவர் தம்மை எதிர்த்து வந்த சிங்கமுகனுடைய குமாரர்கள் 100 பேரையும் வாள் ஏந்தி கொண்டு சமன்பாடி வெட்டி தம்முடைய சேனைகளிடையே வந்தபோது உயர்த்தி பிடிக்கும் கொடிகளை ஏந்திய பூத வீரர்கள் ஆனந்த கூத்தாடி விருது மொழிகள் கூறுகையில் அங்கு விலகுகின்ற வீரபாகுதேவரும் ஓம் சரவணபவ சிவ என்றொழித்து நடனம் செய்தலை தமது திருவிலாச நடனத்தோடு கலந்து கொள்ளவோனாயின் அருணகிரிநாதர் முனீந்தருக்கு இறைவனாகிய கந்த பெருமான். வீர மகேந்திர திருவிளையாடல் 9ஆம் பத்து. வீரபாகுதேவர் முன்னிலை முற்றிற்று. வீர மகேந்திர திருவிளையாடல் 10ஆம் பத்து. வீரபாகுதேவர் முன்னிலை. பானுகோபன் மடிந்த பின்பு அவனுடைய சதுரங்க சேனா சமுத்திரங்கள் அளவிலவாய் வந்து வீரபாகுதேவரை வளைத்து கொண்டன. அந்த பெரிய சேனைகளை சார்ந்த வீரர்கள் யானை, புலி, சிங்கம், யாளி, எருது, கடா, பூனை, குதிரை, நாய் என பல்வகை முகமுடையவரே ஆவர். மற்றவர்களுடைய புயங்களையும் சிரங்களையும் புகழத் துணிந்தால் அவை ஒப்பற்ற வானத்தில் சஞ்சரிக்கும் மேகமண்டல நிலைகளிலும் மேல் எண்ணியதனவாய் அணைந்து நிற்பனவாம். இங்கனம் விண்ணும் மண்ணும் திரிந்து நீர் நிறைந்த கார்மேகங்களை எல்லாம் மிக்க விரைவோடு அவர்கள் பருகவிட்டனர். இதற்கு மேலும் நீர்வைக்கை தோன்றுமாயின் அவர்கள் கடலையே குடித்து விடுவார்கள் என்று கூறலும் பொருந்தும். இவ்வண்ணமாக நெருங்கி வளைந்த சேனைகளை வலி வாய்ந்த வீரபாகுதேவர் கண்ணுற்று வாளை உரை புகுத்திவிட்டு தமது இரும்பையொத்த நீண்ட வில்லை வானத்தில் பொருத்தும் இந்திர சேனபடி நன்கு வளைத்து திசைகள் நடுங்கும்படியும் மிக்க நாணொலி செய்து அநேக வீரர்கள் காட்டிய மிடுக்கை அடக்கிவிட்டார். 1 கோடி கொடிய பானங்களை ஏவி பல கோடி வலிய யானைகளையும் மற்றொரு கோடி சடுசரங்களையும் செலுத்தி பல கோடி கொடிய குதிரைகளையும் பிறிதொரு கோடி வெங்கணைகளையும் விட்டு பல கோடி தேர்களையும் வேறு ஒரு கொடிய வைக்கோல்களையும் துரத்தி பல கோடி அசுரர்களையும் வீரபாகுதேவர் அழித்துவிட்டனர்.
அசுர வீரர்கள் ஏவிய பானங்களை கொல்லவல்ல பானங்களோ கொண்டும் அவர்கள் எரிந்த சூலங்களை எவ்விய சூலங்களை கொண்டும் அன்னார் வீசிய சக்கராயுதங்களை வலிய அப்படைகளே கொண்டும் அவர்கள் செலுத்திய தண்டாயுதங்கள் அவ்வகை தண்டாயுதங்களாலேயே கொண்டும் வீரபாகு தேவர் நாசம் செய்தனர். வீரபாகு தேவர் செலுத்திய வலிய பானங்களால் வலிமை பொருந்திய அசுரர்களுடைய வலிய தொடை, அக்னி போல் எரியும் கண், பெரிய தலை, அகலமான மார்பு, கணைக்கால், ஈரல், நீண்ட குடல், வயிறு, தோல், விரல், நிந்திக்கும் வாய், காது, பற்கள் ஆகிய இவையெல்லாம் சிதைந்தமையானால் இரத்தக்கடல் பெருகியது. ஆயினும் எதிர்த்து வந்த சேனைகள் ஓய்ந்த பாடில்லை. இவ்வுண்மையை உணர்ந்த வீரபாகு தேவர் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தமக்குள்ளே சிந்தித்து யாவருக்கும் முதல்வனாகிய கந்த பெருமானை தியானித்து விஸ்வரூபராய் விளங்கி நின்ற தரையில் மோதியும் விண்ணில் எரிந்தும் நாற்றிசைகளிலும் வீசியும் பல வரிசைகளாக அமைந்த மலைகளின் மீது மோதியும் அசுரசேன சமுத்திரங்களை துவம்சம் செய்தனர். வலிமை கொண்ட தம்முடைய அக பாதங்களே நயித்து விடும்படி பல முறைகளிலும் காற்றோடி போல சுழன்று சுழன்று வந்து எஞ்சி நின்ற சேனைகளிலும் குழம்பாக கலங்கி ஓடிய வீரபாகு தேவர் கண்ணுற்ற திருவுருளை புகழ்ந்து தமது சாதாரண திருமேனியை தாங்கி அஞ்சாது நிற்கும் தமது சேனையில் பக்கம் அடைந்தார். அந்த எண்ணிலாவிய அசுரப்பிணங்கள் சிதறிய உறுப்புக்கள் வீரமகேந்திரபுரத்தின் நெருங்க எவ்வென்று போய் விழுந்தனர். அவற்றை அவுண மகளிர்கள் பார்த்து, இஃது எனது மகனுடையது, இஃது எனது அண்ணனுடையது, இஃது என்று தந்தையுடையது, இஃது எனது அருமை தம்பையுடையது, இஃது எனது நினைவுக்குரிய கணவனுடையது, இஃது எனது மாமனுடையது, இஃது என்று மருமகனுடையது, இஃது எனது பாட்டனுடையது, அந்தோ எவன் இவ்வாறு செய்தான் என்று பெரிதும் கலக்கம் எய்தினார்கள். அப்போது எழுந்தாடிய முண்டங்களோடு பேய்கள் தாமோடி பல பிணங்களையும் உண்டன. பலிப்பு சிறிதுமில்லாத அருணகிரிநாதரை அடைந்த பேற்றை அடைய நாடும் என் அன்பர்களே, பிள்ளைகளோடு வந்த பெரிய பேய்கள் எங்கும் காண கிடந்த மூளைகளையும் ஈரல்களையும் வெள்ளி கொழுப்புகளையும் அப்பிள்ளை பேய்களுக்கு ஊட்டி மாமிசத்தங்களை தாமும் உண்டு மனம் மகிழ்ச்சி அடைய குதித்து கொண்டு செவ்வேல் தோத்திரங்களை பாடின. வீரமகேந்திர திருவிளையாடல் 10 வீரபாகு தேவர் முன்னிலை முற்றிற்று.